ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நாங்கள்லாம் வெளியில் சைக்கிள் பார்க் பண்ணிவிட்டு இங்கே கிளாஸில் வந்து உக்காந்துருக்கோம். இவள் பேர் தாரா, நாங்கள் குட்டியாளுன்னு சொல்லுவோம். ஆஹா, மிஸ்ஸு என்ன பெஞ்சு இந்த வாட்டி 3 ரோவாக போட்டிருக்காங்க. ஆமாம் வர்ஷா, மிஸ்ஸு சொன்னாங்கல்ல 3 ரோவாக 3 பெஞ்சாக போட்டு 2 ரோவாக ஆக்கணும்னு சொல்லிட்டு அதான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே பாரு, நம்ம சார்ட் கொடுத்துருந்தோம்ல போன கிளாஸில், அதெல்லாம் மிஸ் அழகாக ஒட்டிட்டாங்க பாரு. ஐயோ, ஏன் சார்ட்டு இருக்குது, எல்லா சார்ட்டும் நம்ம 4 பேர் சார்ட்டும் அழகாக மிஸ் ஒட்டியிருக்காங்க. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் பார்த்தீங்களா என் சைக்கிள் நேற்றுமோ தள்ளி விட்டால அந்த ட்வின்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், வர்ஷா, குட்டியால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ட்வின்ஸ் இருக்கிறாங்களா, அந்த ட்வின்ஸ் 2 பேரும் நான் சைக்கிள் பார்க் பண்ணியிருந்தேன், என் சைக்கிளை தள்ளி விட்டாங்க. ரெட் கலர் சைக்கிள், அது எவ்வளோ புது சைக்கிள் தெரியும்ல. என் சைக்கிள் ஃபுல்லாக பஞ்சராகி வீணாக எல்லாம் உடஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹைடி, உன் பக்கத்தில் தானே நான் சைக்கிளை நிறுத்தினேன். அவங்க இந்த 2 ட்வின்ஸும் அப்படி பண்ணிட்டாங்க. நீங்கள் என்னன்னு கேளுங்க. எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்கு. என் சைக்கிள் புது சைக்கிள் தெரியுமா? வர்ஷா, நீங்கள் 2 பேரும் அந்த சைடில் தானே நிறுத்தினீங்க, பார்த்துவோம் சைக்கிளும் அதுங்க உடச்சிருக்கோங்களோ என்னன்னு தெரியல. குட்டியால் உன் சைக்கிளும் செயினை பிடிச்சிச்சோ உடச்சிச்சோ என்ன பண்ணிச்சிங்களோ தெரியல. அதுங்க 2 பார்க்க மூஞ்சி சின்ன மூஞ்சா இருந்துக்கிட்டு என் சைக்கிளை தள்ளி விட்டுருச்சுங்க. வருதுங்க அதுங்க 2யும். அதுங்க 2யும் வந்தால் சும்மா விடாதீங்க, நல்ல கேள்வி கேளுங்க சரியா? ஆமாம் மிஸ், என்ன பெஞ்சு இப்படி போட்டிருக்காங்க, 3 ஆக்கியிருக்காங்க. சில்வர், என்ன சொல்கிற? அந்த பொண்ணுங்க எப்படி அப்படி பொண்ணுங்க பார்க்க அமைதியாக தானே இருக்குதுங்க. நீ சும்மா ஏதாவது கதை விடுறியா? நீயே சைக்கிள் பஞ்சர் ஆக்கிட்டு அந்த பொண்ணுங்க மேலே பழைய போடுறியா? குட்டியால், இது என்னன்னு கேள. சில்வர், உண்மையாலுமே அந்த பொண்ணுங்க சைக்கிள் தள்ளி விட்டுருச்சு. அப்பவே நினைச்சேன் அதுங்க பயங்கரமான ஆளா இருக்கும்னு நினைக்கிறேன். உன் சைக்கிள் இந்த வாட்டி தள்ளி விட்டுச்சு, நாளைக்கு எங்க சைக்கிள்லாம் தள்ளி விட்டு என்ன பண்ணுச்சு, என்ன பண்றது? சும்மாவே விடக்கூடாது. இரு நான் கேட்குறேன். ஐயோ, என்ன சொல்கிறீங்க? சும்மா கதை அடிக்கிறான்னு நினைக்கிறேன். சில்வர், உண்மையானுமே சொல்கிறியா? உன் பக்கத்தில் தானே என் சைக்கிளை நிறுத்த வச்சேன். அதுவும் என் சைக்கிள்லாம் வந்து ரொம்ப பழைய சைக்கிள், கீழே தள்ளி விட்டாவே டப்பன்னு உடஞ்சிருமே. ஐயோ, என் சைக்கிளை தள்ளி விட்டுருச்சிங்களா உடச்சிச்சிங்களா தெரியலையே. என்னை வேற பழைய காலத்து சைக்கிள் ஆச்சு, எங்கள் அண்ணன் யூஸ் பண்ண சைக்கிள். ஐயோ, என்ன பண்ணுறது? என்னால் வெளியில் சண்டை போட முடியல. பிடி மிஸ் இருந்தாங்க, அதனால சரி விடு, கிளாஸுக்கு வரட்டும், நம்ம வந்து கேட்டு விடலான்ட்டு இருக்கிறேன். நான் அந்த பொண்ணுங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். வரட்டும், அந்த 2 ட்வின்ஸும் என் சைக்கிளை தள்ளி விட்டுருச்சிங்கள, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. இது வேறு புது சைக்கிள், நான் விடவே மாட்டேன். நீங்கள் வேணால் பாருங்கள். ஷீரா, உள்ளவா, நான் மட்டும் இருக்கிறேன், கொஞ்சம் பயமாக இருக்கே. அந்த பொண்ணு சில்வர் என்னென்ன சொல்லி வச்சிருக்குன்னே தெரியல. உள்ளவா ஷீரா, சீக்கிரம் உள்ளவா. ஹீரா வரேன். ஹீரா, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? நம்ம என்ன தெரிஞ்சா பண்ணோம், தெரியாமல் தானே பண்ணோம். தெரியாமல் சைக்கிள் தள்ளி விடும் போது கீழே வந்துச்சு. நம்ம பார்க் பண்ணும்போது நம்ம மேலே தப்பு இல்லை, நீ ஃபீல் பண்ணாத. சில்வர் கொஞ்சம் இங்கே வாங்கலாம். சில்வர், எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க? என் சைக்கிள் 2 பேர் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி என் புது சைக்கிள் கீழே தள்ளி விட்டு பஞ்சர் ஆக்கி மண்ணாக்கிட்டீங்களே. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லலை, இவங்க 2 பேர் தான் என் சைக்கிளை வந்து தள்ளி விட்டாங்க. என்னன்னு கேளுங்க. யார் தள்ளி விட்டா? ஹீராவா ஷீராவா? இதுங்க வேற மூஞ்சி எல்லாம் ஒன்றா இருக்குது பார்க்குது. எது தள்ளி விட்டுச்சுன்னே தெரியல. சில்வர் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நாங்கள் தள்ளி விடலை, வேணுமே. நாங்கள் வந்து 2 பேரும் ஒன்றா வந்ததுனால பெரிய சைக்கிள்னால பேலன்ஸ் இல்லாமல் பார்க் பண்ணும்போது தொப்புன்னு கீழே விழுந்துட்டோம் உங்கள் சைக்கிள் மேலே. ஐ ஆம் வெரி சாரி. அவளும் ரொம்ப சாரி சொல்கிறோம். அப்புறமேட்டு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இது வேணுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், உண்மையானுமே தெரியாமல் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டோம். அடுத்த வாட்டி நல்லா அழகாக பார்க் பண்ணிடுறோம் சரிங்களா? உங்கள் சைக்கிளில் ஒன்றும் அவங்கள சில்வர் சைக்கிள் மேலே தான் நாங்கள் வந்து தெரியாமல் தள்ளி விட்டுட்டோம். என்னது தெரியாமல் தள்ளி விட்டீங்களா? நீங்கள் 2 பேரும் நல்லா பிளான் பண்ணி தான் என் சைக்கிளை தள்ளி விட்டுருக்கீங்க தெரியுது. நான் மிஸ்ஸு வரட்டும், உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு பாரு. 2 பேரையும் அடிச்சிக்கிறீங்க. இங்கே தான் நான் தான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறேன்ல. என்னது? சில்வர், அவ தான் சொன்னால தெரியாம சைக்கிள் தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டாங்களா? விடு. ஐயோ, மிஸ் வந்துட்டாங்க. சரி, ஓகே, இதை நம்ம பிரேக்ல கண்டினியூ பண்ணிக்கலாம் பஞ்சாயத்து. சரி எல்லாம் கிளாஸ்ல உங்க பெஞ்சில் போய் உட்காருங்க. சீக்கிரம் வாங்க. இரு உங்கள் 2 பேரையும் நான் பேக்கில் வச்சுக்கிறேன். சரி, போய் நீங்களும் உங்கள் பெஞ்சில் போய் உட்காருங்க.
ஹலோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். என்ன நம்ம கிளாஸ் சத்தம் அங்கே நான் வரத்துக்குள்ள என் காது கிழியுது. என்ன சில்வர் உன் சத்தம் தான் நல்லா கீச்சு கீச்சு கீச்சுன்னு கேட்குது. என்ன ப்ராப்ளம்? ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி 2 days தான் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன கற்றுறீங்க? சில்வர் உன் வாய்ஸ் தான் அங்கே வரைக்கும் நல்லா கேட்குது. என்ன ப்ராப்ளம்? ஹோம்ஒர்க் முடிக்க சொன்னால் முடிக்க மாட்டீங்க. மித்தபடி உட்காந்து வந்தீங்களே போர்டை ரப் பண்ணியிருக்கலாம்ல, எல்லா வேலையும் பார்த்துருக்கலாம்ல. சில்வர் என்ன ப்ராப்ளம் சொல்லு. மிஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லை மிஸ், நீங்கள் பெஞ்சு போட்டிங்களா மிஸ், அதை பற்றி தான் மிஸ் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் மிஸ். ஓ ஓகேம்மா, பெஞ்ச் இந்த 2 row இருந்தால் தான் நாங்கள் வந்து உங்கள் ஃபேஸை பார்த்து லெசன் நடத்த முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி 2 rows இருந்து 3 column இருக்கட்டும், ஓகேவா? அப்போ தான் உங்கள் ஃபேஸ் ஒவ்வொருத்தவங்க ஃபேஸை நான் இண்டிவிஜுவலாக நோட் பண்ண முடியும். சரி ஓகே. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம உங்கள் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு நியூ மிஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், நான் அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் அவரே அவங்க இங்கிலீஷ் மிஸ் அவர் தான். ஓகே, கேட்க மறந்துட்டேன். ஹீரா அண்ட் ஷீரா, எப்படி இருக்கு உங்களுக்கு கிளாஸு? எஸ் மிஸ், எனக்கு கிளாஸ் பிடிச்சிருக்கு மிஸ். டீச்சர் அவங்களையும் பிடிச்சிருக்கு மிஸ். ஹீரா உனக்கு? எஸ் மிஸ், எனக்கும் பிடிச்சிருக்கு மிஸ். ஸ்கூல் பிடிச்சிருக்கு மிஸ். ஓகேம்மா. ஹீரா அண்ட் ஷீரா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா எனக்கு எந்த டைமில் வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, நியூ அட்டனன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. ஸோ நான் ஒன்றும் நேம் நோட் பண்ணல. நான் நேம் நோட் பண்ணிவிட்டு நான் அட்டனன்ஸ் எடுத்துடுறேன், ஓகேங்களா? அண்ட் தென் வந்து ஃபர்ஸ்ட் அவரே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அவர் தான். ஸோ அந்த நியூ மிஸ் தான் வந்து இங்கிலீஷ் லெசன் எடுத்துவாங்க, ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஆர்ட் அண்ட் ட்ராயிங் வருவேன், கிராஃப்ட்டும் வருவேன், ஓகேங்களா? மீதி வந்து மேக்ஸுக்கும் வந்து வேறு மிஸ் வருவாங்க. அண்ட் மியூசிக்கு வந்து இசை மிஸ் வருவாங்க, ஓகேவா? உங்களுக்கு நடுவில் எந்த கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். எனி ப்ராப்ளம்? ஐயோ, என்னடா நியூ மிஸ் இங்கிலீஷ்க்கு வராங்க, நம்ம மிஸ் இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த மிஸ் வராங்களே. அந்த மிஸ் எப்படி இருக்க போறாங்கன்னே தெரியல. ஆமாயா, நானும் கேள்விப்பட்டேன். ஒரு நியூ மிஸ் வராங்க, செம்ம கியூட்டா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஹீரா, எந்த நியூ மிஸ் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்ல? ஏன்னா நம்மளே நியூ அட்மிஷன் தானே. அதனால எந்த நியூ மிஸ் இருந்தாலும் ஓல்டு மிஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல. ஆமாயா, நம்மளுக்கு என்ன, நம்மளே நியூ அட்மிஷனு. ஸோ மிஸ்ஸும் நியூ மிஸ்ஸு, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்? நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐயோ, மிஸ்ஸு நம்மளை பார்க்குறாங்க. சரி, அமைதியாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். மிஸ் சிஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஓகே, வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட் மார்னிங், காட் பிளஸ் யூ. கேட்கணும்னு நினச்சிட்டேன். நியூ அட்மிஷன் 2 பேரும் ஹீரா அண்ட் ஷீரா கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு? வேறு கிளாஸ் எதாவது மாறுறீங்களா? பட் இந்த கிளாஸே ஓகேவா சொல்லுங்க. மிஸ், திஸ் கிளாஸ் இஸ் ஓகே மிஸ். ஐ லைக் மிஸ். மிஸ் ஓகே மிஸ், திஸ் கிளாஸ் இஸ் ஓகே மிஸ். ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட் மிஸ். ஓகேம்மா, வெரி குட்மா. மிஸ், லைக் ஒரு நியூ மிஸ் வந்து மது மிஸ்ன்னு சொல்லிட்டு வராங்க. அவங்கள்ட்ட சிஸ்டர் பேசியிருந்தாங்களே. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் இங்கே தானா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அனுப்பலாங்களா? எஸ் மிஸ், அனுப்புங்க மிஸ். அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓ அப்படிங்களா? ஓகே மிஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நியூ மிஸ் வராங்க, மது மிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ் வந்து அவங்க தான் உங்களுக்கு எடுப்பாங்க, ஓகேங்களா? எஸ் மிஸ். ஓகே மிஸ். Thank you miss. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்றோம் மிஸ். பை மிஸ். ஓகே மிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வந்து அந்த மிஸ் இங்கிலீஷ் எடுப்பாங்க. ஸோ பி குவைட்டா இருக்கணும். மிஸ், நீங்க இங்கிலீஷ் எடுக்கலையா மிஸ்? அப்ப நீங்க என்னென்ன சப்ஜெக்ட் மிஸ் எங்களுக்கு இருக்க போறீங்க? தமிழ் எடுப்பீங்களா மிஸ் நீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து தமிழ் எடுப்பேன், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் எடுப்பேன், அண்ட் தென் பெயிண்டிங் கிளாஸும் எடுப்பேன். அண்ட் தென் வந்து மேக்ஸ் வந்து இசை மிஸ்ஸும் மியூசிக் மிஸ்ஸும் இசை எடுப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு இங்கிலீஷே சயின்ஸ் எடுப்பாங்க, நியூ மிஸ். மிஸ், நீங்களே எங்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் எடுக்கலாம்ல மிஸ்? அது ஏன் மிஸ் பிரிச்சுட்டீங்க? 3rd ஸ்டாண்டர்ட் வந்தோடனே நீங்களே நல்லா போன கிளாஸ் ஆல் சப்ஜெக்ட் நீங்கள் தானே மிஸ் எடுத்தீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. ஸோ வந்து ஆல் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மிஸ்ஸு கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு மிஸ் வருவாங்க. பட் இந்த வருஷம் வந்து 2 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மிஸ்ஸு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். ஹாய் மிஸ், ஐ ஆம் மது மிஸ். ஐ ஆம் கோயிங் டு டேக் இங்கிலீஷ் கிளாஸ் ஃபார் திஸ் 3rd D மிஸ். பிரின்சிபல் இன்ஃபார்ம் பண்ணாங்க மிஸ் 3rd Dக்கு எடுக்க சொல்லி. மிஸ், வெல்கம் மிஸ். திஸ் இஸ் அவர் 3rd D மிஸ். நான் தான் கிளாஸ் டீச்சர். வாவ், வெரி பியூட்டிஃபுல். செம்மையா அழகா இருக்கிறாங்க. இங்கிலீஷ் மிஸ்ஸுன்னா இங்கிலீஷ் மிஸ்ஸு தான். செம்மையா சீனா ஸ்டைலாக இருக்கிறாங்கல்ல. என்ன ஹேரு? என் தலையில் தான் ஒரு ஹேரும் இல்லை. வாவ்,
செம்மையா இருக்கிறாங்க. ஹீரா அந்த மிஸ் போற செம்ம கியூட்டா இருக்கிறாங்க. வருஷம் அவங்க ஹேர பாருடி என்ன மாதிரி இருக்கு, அவங்க கலரை பாருடி, அவங்க ஐலேஷ் பாரு, ஐயோ அவங்க தோட பாரு செம்மையா இருக்காங்க. படத்துல வர மாதிரி ஹீரோயின் மாதிரி இருக்கிறாங்க. ஆமா குட்டியால செம்மையா இருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸை பாரு, ஐயோ அவங்க தோட பாரு செம்மையா இருக்கிறாங்க. இவங்க லெசன் நடத்தினா நம்ம என்ன பண்றது? சில்வர் பாரு. நான் உண்மையாலுமே மிஸ் அழகில மயங்கி விழுந்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியல. செம்மையா இருக்கிறாங்க. ஐயோ அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க ஹேரு, அவங்க தோடு, அவங்க கண்ணில் இருக்க ஐலாஷு, சினிமாவில் கூட இந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டோம். செம்மையா இருக்கு. இந்த மிஸ்ஸை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குடி. சொல்லுடி. ஸ்டூடெண்ட்ஸ் பி குவைட். அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? சில்வர் ஒய்யாரி கெட் அப், உன் பிளேஸ்ல போய் உட்காரு. ஏன் ஏஞ்சி நீ குதிக்கிற? உட்காரு. மிஸ் சொல்லுங்க மிஸ். நீங்க ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் யுவர் நியூ இங்கிலீஷ் மிஸ். மை நேம் இஸ் மது. யூ ஜஸ்ட் கால் மீ மது மேடம். ஓகே, ஹவ் யூ காட் இட்? Students, I am very strict teacher, so keep quiet. ஐயோ சில்வர் நம்மளுக்கு வச்சிட்டாங்கடா வேட்டு. இந்த மிஸ் பார்க்க கியூட்டா இருந்தாலும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்களே. பரவாயில்லடி. அவங்க மிஸ்ஸு காலெல்லாம் பாரு, ட்ரெஸ் எல்லாம் பாரு, எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கிறாங்க. நம்ம மிஸ்ஸு அழகு தான், ஆனால் இந்த மிஸ்ஸும் ஒரு செம்ம அழகாக இருக்கிறாங்கல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ.